கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக அதாவது சில நிதி நிறுவனங்கள் என்ற பெயரில் அரசிடமிருந்து பதிவு பெறாத நிதி நிறுவனங்கள் சில செயல்கள் செய்து, அதாவது மாதாந்திர குழுக்கள்கள் இல்லைன்னா அதில் முதலீடு செய்ய சொல்லி அதில் ஒரு ஆண்டு கழித்து ஒரு முதிர்வு தொகை தருகிறோம் அப்படின்ற செய்திகள்லாம் சொல்லி அது தராமல் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் எங்களுக்கு புகார்கள் வந்த மனு இருக்கிறது. எனவே இங்கே இந்த மாவட்டத்து மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், அரசிடம் முழுமையாக பதிவு பெற்ற நிறுவனங்களில் மட்டும் நீங்க முதலீடு செய்ய வேண்டும். மற்ற எந்த நிறுவனங்களிலும் முதலீடு செய்யக்கூடாது. அதாவது இந்த தீபாவளி சீட்டு அல்லது இது போன்ற இந்த மாதாந்திர குழுக்கள் சீட்டு, அது முறை இல்லாமல் ஒரு 10 நபர்கள் சேர்ந்து ஒரு குழுக்களாக உருவாக்கி அந்த குழுக்கள் சீட்டு நடைபெறுகிறது. அதுல சரியான பணங்களை திருப்பி கொடுக்காமல் மோசடி வேலை நடைபெறுகிறது. இதுவரை கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்டவர்கள் புகார் கொடுத்துள்ளார்கள். எனவே அவர்களிடம் யாரும் எந்த விதமான முதலீடும் செய்யக்கூடாது. அப்படி செய்பவர்களுடைய அந்த பட்டியல் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அவர்கள் மீது சரியான கடுமையான சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதே போல இந்த வட்டிக்கு கொடுப்பதற்கு அரசிடம் பதிவு வராத அந்த மணி லெட்டர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க மேல ப்ரொஹிபிஷன் ஆஃப் எக்ஸார்பிட்டன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆக்ட் அப்படின்ற ஆக்ட்ல நாங்க பதிவு செய்து அவர்கள் மீது வழக்கு தொடங்கப்படும். எனவே இது போன்ற நடவடிக்கையில் யாரும் இந்த மாவட்டத்தில் ஈடுபடக்கூடாது என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் இந்த முறையில்லாத ஒரு நிதி நிறுவனங்களிடம் யாரும் பணம் போட்டு ஏமாறக்கூடாது என்பதை கேட்டுக்கொள்கிறேன். சரி, அதாவது கள்ளத்தனமாக லாட்டரி விற்பவர்கள் அந்த ஆன்லைன்ல ஏதாவது லாட்டரி விற்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அது தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும். இதுல யாராவது விற்பது தெரிந்தால் பொதுமக்கள் அருகிலுள்ள காவல் நிலையங்களுக்கோ அல்லது மாவட்ட காவல் தனிப்பிரிவுக்கோ தகவல் தெரிவிக்க வேண்டும். உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மேலும் வெளிநாடுகளுக்கு அனுப்புவதற்கு முறையில்லாத ஏஜென்ட்கள், அதாவது இந்தியன் ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரேஷன் என்கின்ற அந்த நிறுவனத்திடமிருந்து, மத்திய அரசு நிறுவனத்திடமிருந்து பதிவு பெற்ற அந்த முகவர்கள் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அது இல்லாம மற்றவர்கள் செய்வதாக தகவல் கிடைத்துள்ளது. அப்படி யாராவது செயல்பட்டால் அவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை சட்டப்பூர்வமாக எடுக்கப்படும்.